திரு பிரகாஷ், ராகுலுக்கு திமுக மேல இன்னமும் வருத்தம் இருக்கா? அதிருப்தி இருக்கா? கூடுதல் தொகுதிகள் அவங்க தரல, இல்ல விரும்பிய தொகுதிகள் அவங்க தரல அப்படின்னு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அந்த உடன்படிக்கை நடந்த சமயத்தில் இருந்த அதிருப்தியுடைய நீட்சியாக இந்த காலதாமத பயணம், இடையில திட்டமிடாத பயணங்களை நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா? இல்லை, ராகுல் காந்தி ஒரு முறை சென்னைக்கு வராரு, சென்னையிலேருந்து ஹெலிகாப்டரில் பாண்டிச்சேரிக்கு போகிறாரு, ஒரு முறை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வராரு, அங்கேருந்து புறப்பட்டு போகிறாரு. ஸோ 2 பாயிண்டில் டச் பண்ணுறாங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில் ஸ்டாலினும் ராகுலும் ஒன்றா பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு திமுக சைட்லேருந்து எதிர்பார்க்கப்பட்டது, பிரச்சாரமும் செய்யப்பட்டது. அதுக்கும் ராகுல் வரல. ரைட்டுங்களா? என்னன்னா, இதில் திமுக பாஜக எதிர்ப்பில் மிக தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு விவகாரத்தில் இந்த தேர்தல் நேரத்திலையும் சிஎம் போராட்ட களத்துக்கு அழைக்கிறார். எல்லார் வீட்லேயும் கருப்பு கொடி ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி அழைக்கிறாரு. பாஜக எதிர்ப்பில் பாஜக இந்த டைமில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை கொண்டு வர்றது பாஜக கூட்டணிக்கே மிகப்பெரிய செட்பேக்காக இருக்குது. ஏன்னா எடப்பாடியால் பேச முடியல. ப. சிதம்பரம் ஆர்கியூமெண்ட் வைக்கிறார் இல்லைங்களா, நான் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசினேன், அவர் சொன்னார் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்ற விளக்கத்தை சொல்கிறாரு, இது ஒரு விளக்கமா அப்படின்னு ப. சிதம்பரம் பெரிய அளவுக்கு ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறார். அப்போது தமிழ்நாடு தான் பாஜக எதிர்ப்பில் மிக முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம். தெலுங்கானா அது கூட சேருது. ரைட்டுங்களா? அப்போது காங்கிரஸ் கட்சி பாஜக எதிர்ப்பை மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்குது அப்படின்றது உண்மைனா, அதில் தமிழ்நாட்டை புறக்கணிப்பது எந்த விதத்தில் நியாயம்? இல்லை, அதுதான் தமிழ்நாடா இல்லை திமுகவா? அந்த புறக்கணிப்புங்கிற வார்த்தையில் யாரை அடக்கி பார்க்கணும்? தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்களா, திமுகவை புறக்கணிக்கிறாங்களா, தமிழ்நாட்டு கூட்டணியை புறக்கணிக்கிறாங்க? டோட்டலாக கூட்டணியை புறக்கணிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த கூட்டணி அமைஞ்சது விஜய் சொல்கிறார் இல்லையா, உண்மையான காங்கிரஸ் கட்சி எங்களோட தான் இருக்குது அப்படின்ற ஒரு வேர்டு எங்கேருந்து வருது? சாதாரணமாக அந்த வேர்டு வராது இல்லைங்களா. காங்கிரஸ் கட்சி அஃபிஷியலாக இங்கே வந்துடுச்சு, 28 சீட்டு வாங்கிடுச்சு, நின்றுடுச்சு, எல்லாமே பண்ணிடுச்சு. எதையுமே யோசித்து ரொம்ப பேசாத விஜயே காங்கிரஸ் கட்சி பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? உண்மையான காங்கிரஸ் கட்சி எங்கள் கூட தான் இருக்குது அப்படின்னும்போது, ராகுலுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ப்ராக்சிமிட்டியை பற்றி பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இந்த சைடில் தலைவாழை இலை போட்டு விருந்து வைக்கிறாங்க, இந்த சைடில் 2 தோசை தராங்க, 2 தோசையை தான் எடுத்துக்கணும்னு தலைமை சொல்லும்போது நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு வியூவை முன்வைக்கிறார். இப்போ அந்த வியூவை புறக்கணிக்க முடியாது. ராகுல் சொல்லி தான், இல்லை தலைமை சொல்லி தான் போய் பேசணும் அப்படின்னு தான் உண்மை. பிரவீன் சக்கரவர்த்திலாம் சாதாரணமாக போய் பேசக்கூடிய ஆள் கிடையாது. அவர்லாம் ராகுல் சொல்லி தான் போய் பேசியிருக்கணும், ராகுல் சொல்லி தான் அந்த அலையன்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, ராகுல்கிட்ட கேட்டால், க்ளோஸ் சர்க்கிளில் போய் கேட்டால், இந்த அலையன்ஸ் நான் உருவாக்குனது இல்லை, என்னை மீறி உருவானது. சோனியா காந்தியும் கார்கேவும் தான் இந்த அலையன்ஸை உருவாக்குனாங்க. சோனியா காந்தியை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க அப்படின்றதான் ராகுலோட ரெஸ்பான்ஸ். ஸோ இது அவருடைய ரெஸ்பான்ஸாக இருக்கிற பட்சத்தில் உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய சோனியா காந்தியை இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணவே முடியாது. இப்போ ராகுல் காந்தி வராரு, 18 கார்கே வராரு 18ஆம் தேதி. சரிங்க, ராகுல் காந்தி வரல, கார்கே எங்கே போனார்? அவரும் இந்த அலையன்ஸோட சிற்பிகளில் ஒருத்தர்ல. அமித்ஷா எத்தனை முறை வர்றாரு, மோடி எத்தனை முறை வர்றாரு, எத்தனை ரோட் ஷோ பண்ணுறாரு. பார்லிமெண்ட்டில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா ஸ்டார்ட் பண்ணும்போதும் பிரதமர் எடப்பாடியோடு இருக்கார் நாகர்கோவிலில். ஸோ அவருடைய கேம்பெயினிங் ஸ்ட்ரென்த் என்ன? அப்போ உங்களுடைய கேம்பெயினிங் ஸ்ட்ரென்த் என்ன? இல்லை, திமுக கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்யறதுல கூட அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். தங்கள் கட்சியை சேர்ந்த 28 வேட்பாளர்களுக்காவது பிரச்சாரம் செய்ய வரணும். கண்டிப்பாக அதையுமே தவிர்க்கிறாங்க. அதையும் தவிர்க்கிறாங்க, தமிழ்நாட்டையே தவிர்க்கிறாங்க. அப்போ இந்த டோட்டலாக இந்த கூட்டணி ராகுல் காந்திக்கு இஷ்டமில்லாத ஒரு கூட்டணி மேல கோபமா, திமுக மேல கோபமா, தங்கள் சொந்த கட்சிக்காரங்க மேலேயே கோபமா? அவங்களுக்கு சொந்த கட்சிக்காரங்க மேல கோபம் இருக்காது,
கூட்டணி மேல கோபம், திமுக மேலேயும் கோபம். திமுக வந்து இந்த விஷயத்தை வந்து இதுக்கு மேல வந்து சும்மா விடாது. இந்த தேர்தல் முடிந்த பிறகு ராகுல் காந்திக்கு அவரு நம்ம கமிஷனர் அருண் சொன்ன மாதிரி அவர்களுக்கு புரிகிற மொழியிலேயே அவர்களுக்கு பதில் தரப்படும். அதுதான் திமுகவுடைய இன்றைய நிலையா இருக்கு.